பேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் கனகாசல ஞானம் 70 என்ற இந்த தளத்தில் ஞானச்சாரலாக பல செய்திகளை பார்த்து வருகிறோம். நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் தங்களுடைய திவ்ய திருஷ்டியினால் இறைவனையும் இறைவனுடைய நிர்வாகத்தையும் அவர் மறைந்திருந்து செய்கிற அனைத்து செயல்களையும் இந்த மண்ணிலும் விண்ணிலும் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்த்து அனுபவித்து காலத்தால் அழியாத பல உண்மைகளை நமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள். இவற்றில் பல பாடல்களாக நம்மிடையே இன்றும் இருக்கிறது. அதில் துதி செய்யக்கூடிய நூல்கள் மந்திரம் என்ற அமைப்பில் உள்ள நூல் என்று தமிழ் மொழியில் இருக்கிறது. தேவார திருவாசகங்கள், திவ்ய பிரபந்த திருவாய்மொழி போன்ற நூல்கள் இவையெல்லாம் இறைவனை அந்த அடியார்கள் கசிந்து உருகி நேரடியாக தரிசனம் பெற்று தங்களுடைய ஆனந்தத்தை ஆனந்த களிப்பாக நமக்கு விட்டு சென்றார்கள். அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவர்கள் மானசீகமாக அந்த தெய்வ தரிசனத்தை அடைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்களுக்கு இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதுதான் அரிச்சுவடி பாடமே. இதை அனைத்து ஞானிகளும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் என்ன மனதிலே நினைக்கிறார்கள் என்றால், நம்மைப் போல கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில்தான் இறைவனை பார்க்கிறார், அந்த இறைவனோடு தொடர்பு கொள்ளுகிறார், பேசுகிறார் என்பதெல்லாம் ஒரு கோயிலை மையப்படுத்தி இந்த மனித மனம் பார்க்கிறது. அதில் தவறில்லை. காரணம் என்னவென்றால், காலம் காலமாக இறைவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்று நமக்கு போதிக்கப்பட்டே வருகிறது. அது ஒரு நல்ல நோக்கத்தில் செய்த ஒரு செயல். இறைவன் என்ற உணர்வே இல்லாமல் இருந்த நிலையில் இறைவன் ஆலயத்திலேனும் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வர வேண்டும் என்று வைத்தார்கள். அது தவிர இந்த ஆலயத்தை பற்றி நான் கூறும்போது பலருக்கும் கூறுவேன். கோயில்களெல்லாம் எப்படி வந்தது, அதில் சக்திகள் எப்படி வந்தது என்பதை ஒரு எளிய ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் பலருக்கும் கூறுவது வழக்கம். இறைவன் உன்னோடு தான் இருக்கிறார், ஆனால் உன்னால் உணர முடியவில்லை. கோடை காலம் வருகிறது என்றால் நமக்கு அந்த சூரியனுடைய வெயில் அனல் தாங்க முடியாமல் வியர்வையும் படபடப்புமாக வருகிறது. அந்த நிலையில் நாம் மின்சார விசிறியை பயன்படுத்துகிறோம். அந்த காலங்களிலே பனை விசிறிகள், பனை ஓலை விசிறிகள், தென்னை ஓலை விசிறிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் அந்த துணிகளை கட்டி இந்த வாங்கா என்று இழுப்பது, அந்த பங்கா பங்கா என்று வாங்கா என்று கூறுவார்கள். அந்த பங்கா புல்லர், அது பங்கா என்று தான் நினைவு.
அவர்கள் இந்த துணிகளை வைத்துக்கொண்டு அதை இழுப்பதற்கு என்று ஒரு ஆட்கள் வைத்திருப்பார்கள். அது ஒரு பெரிய விசிறி போல இழுக்க இழுக்க ஒரு சிறிது காற்று வந்து கொண்டே இருக்கும். அப்படியெல்லாம் அந்த காற்றை அவர்கள் உணர்ந்தார்கள். இப்போது நாம் என்ன செய்கிறோம்? மின்சார விசிறியை சுழல விடுகிறோம். அப்படி அந்த வியர்வையெல்லாம் அடங்கி ஒரு மனிதனுக்கு ஆசுவாசம் ஏற்படுகிறது. அதன் பிறகு ஏர் கூலர் வந்துவிட்டது, ஏசி வந்துவிட்டது. அதெல்லாம் வந்தவுடன் சிறிது நேரத்தில் மனிதனுடைய படபடப்புகள் எல்லாம் குறைந்து அவன் நிம்மதி அடைகிறான். இதில் இந்த மின்சார விசிறியை நான் கூறுவது உண்டு. மின்சார விசிறி காற்றை உருவாக்குகிறதா என்றால் அது இல்லை. மின்சார விசிறி காற்றை உருவாக்குவதில்லை. அது என்ன செய்கிறது என்றால், இருக்கிற காற்றுகளை ஒன்று திரட்டி நாம் உணரும்படியாக அதனுடைய விரைவுத்தன்மையால் ஆகாயத்தில் இருக்கிற காற்றை, அந்த வாயுக்களை ஒன்று திரட்டி குவித்து நமக்கு கொடுக்கிற காரணத்தால் அந்த காற்றை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுபோலதான் நம்மிடையே தான் இருக்கிறது இறைவனுடைய அருளாற்றல், இறைவனுடைய அந்த சந்நிதி. என்றாலும் நம்மால் அதை உணர முடியவில்லை. இறைவனும் அவ்வாறு உணரும்படியாக எளிதாக வைக்கவில்லை. அதனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த மின்சார விசிறியைப் போல இந்த ஆலயங்களை உருவாக்கினார்கள். அது அருள் சக்திகளை ஒன்று திரட்டி நமக்கு வழங்குவதற்காக ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில்தான் இந்த ஆலயங்களை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அது ஏதோ மனம் போன போக்கிலெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. அதில் அனைத்தும் ஒழுங்குமுறையோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுங்குமுறையோடு தான் கட்டப்பட்டிருக்கிறது. சிறு தெய்வ கோயில்கள் என்பது வேறு. இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஆலய விதிமுறைகள் என்பதில் ஆகம விதிப்படி அமைந்தது என்பது, அதிலே கூட மனிதர்களுக்கு குழப்பங்கள் இருக்கிறது. இந்த ஆகமம் என்று அனைவரும் இன்று சொல்லுகிறார்கள். இந்த ஆகமம் என்பது 28 ஆகமங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆகமங்கள் எல்லாம் இந்த கோயில் எப்படி அமைய வேண்டும் என்று கூறியிருக்கிறதா என்றால் இல்லை. அந்த கோயில் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான அடிப்படை குறிப்புகள் அதில் இருந்த போதிலும், அந்த கோயிலை அமைப்பது சிற்ப சாஸ்திர அடிப்படையில் தான் அவர்கள் அதை அமைக்கிறார்கள். அது கற்ப கிரகம் எப்படி இருக்க வேண்டும், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், வசந்த மண்டபம், நந்தி, கொடிமரம் இவற்றை பற்றி ஆகமங்களிலே எப்படி அதை பூஜை செய்வது, எந்தெந்த இடங்களில் ஸ்தாபிக்க வேண்டும் என்பது குறிப்பாக இருந்தாலும், ஆகம விதிப்படி அந்த ஆலயம் அமைந்த பிறகு அங்கே இருக்கிற விக்கிரகத்திற்கு அருளாற்றலை எப்படி எப்படியெல்லாம் பெருக்க வேண்டும், அதற்கு பூஜை முறைகள் எந்தெந்த ஆலயங்களுக்கு எந்தெந்த விதமான அந்த ஆகமங்களுக்கு பெயர்களை எல்லாம் கொடுத்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதன்படி அந்த பூஜையை செய்து அந்த ஆத்ம பிரகாசத்தை, அந்த இறை ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு தருவதற்காகத்தான் இந்த ஆகமங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆகமத்தை கூறியது சிவபெருமான் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். நான் இந்த ஸ்தோத்திர நூல்கள் என்ற அந்த துதி நூல்களிலே இந்த பக்தி பிரவாகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆகம விதிகளின் மொத்த சாரமாக மந்திரம், தமிழிலே ஒரு மந்திரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஏற்பட்ட நூல்தான் திருமந்திரம். திருமூலர் பெருமானால் அருளப்பட்ட, நந்தியாகிய சிவபெருமான் கூறி அதை வெளியே நமக்கு கூறியது இந்த திருமூலர் பெருமான். இதை தமிழ் மந்திரம் என்று கூறுவார்கள். இதிலே 9 தந்திரங்கள் என்று இருக்கிறது. இந்த 9 தந்திரங்களும் 28 ஆகமங்களினுடைய சாரம்.
அவரே தன்னுடைய நூல்களிலே இந்த ஆகமம் என்பது ஏதோ ஒரு படித்துவிட்டு செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது அண்ணல் அறைந்த அறிவறியாவிடில் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே என்று அவர் இந்த ஆகம சிறப்பை கூறிவிட்டு வேத சிறப்பையும் கூறுகிறார். இந்த ஆகமத்தினுடைய சிறப்பையும் அவர் கூறுகிறார். அப்போது இவையெல்லாம் நுட்பமான சூட்சுமமான மானசீகமான பூஜைகளையும் உள்ளடக்கி புறப்பூஜைகளையும் உள்ளடக்கி செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புறப்பூஜைகள் செய்வது என்பது அதை அப்படியே பார்த்து செய்கிற வழக்கம் இருந்த போதிலே கூட இந்த ஆலயங்கள் மிகுந்த சக்தியோடு இருக்கிறது. அந்த பூஜையை செய்கின்ற ஒரு நபர் அல்லது அதை வழிபடக்கூடிய நபர்கள் இந்த ஆகமங்களை உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். வழிபடுபவர்கள் என்றுமே வழிபட்டு கொண்டே போய் இருக்க வேண்டும் என்று கூறவில்லை ஆலய விதிகள். அர்ச்சகர் என்பவர் ஒரு குரு நிலையில் இருந்து அவரை சிவாச்சாரியார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த நபருக்கு பதிலாக அவர் அந்த பூஜையை செய்கிறார். கால ஓட்டத்திலே அவர் இவருக்கு அந்த பூஜை முறைகளை கற்றுக் கொடுத்து இந்த நபரே அந்த பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விதிதான் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய சோம்பலால் ஆலயம் செல்வதற்கே வழியில்லாத நிலைக்கெல்லாம் வந்துவிட்ட பிறகு இவன் அதை கடைப்பிடித்து இந்த பூஜையை இவன் எங்கே செய்வது? ஒரு காலத்தில் இருந்தது. பல நபர்களும் வீட்டில் இருந்தபடியே அந்த இறை வழிபாடுகளை செய்வது என்றெல்லாம் இருந்தது. மானசீகமான பூஜைகள் இருந்தது. இப்படியெல்லாம் இருந்த காலங்கள் போய் பரபரப்பு மிகுந்த காலமாக போய்விட்ட காரணத்தால் ஆலயத்திற்கு சென்று வருவது என்கிற ஒரு வழக்கம் மட்டும் இருக்கிறது. அதனுடைய அடிப்படை தத்துவங்கள் அப்படியே தூர்ந்து போன நிலையில் மடங்கி போய்விட்டது. உருவ வழிபாடு இரண்டாவது நிலையில்தான் கூறப்பட்டிருக்கிறது. அருவமாக உள்ளே செய்கிற வழிபாடு அதீதமான சக்தி உடையது. அது இயலாத காரணத்தால் வெளியே புற வழிபாடு என்று வந்தது. அது புற வழிபாடு என்று வந்தாலும் எங்கும் நிறைந்த ஒரு பொருள்தான். அந்த பொருளை ஒன்று திரட்டும் போது அந்த இடத்திலே ஒரு ஆற்றல் உருவாகிறது. அந்த ஆற்றல் மனிதனுக்கு நிச்சயமாக நன்மையை செய்கிறது. தவறாக கையாண்டால் அது இவனுக்கு தீங்கை செய்கிறது. இதுதான் இன்று நாம் பார்க்க இருக்கிற விஷயமே. ஒரே ஆற்றல் ஒன்று குவிக்கப்பட்டு இது ஒரு மின்சாரத்திற்கு சமம் என்று நீங்கள் வைத்து கொண்டால் மிக மிக குறைந்த வோல்ட் ஒரு 6 வோல்ட் மின்சாரம் ஒரு மனிதனுக்கு உடம்பில் பட்டால் பெரிய அளவிலே அதனுடைய அதிர்ச்சி இருக்காது. அது 240 வோல்ட் மின்சாரத்தால் தாக்கப்பட்டால் பெரும்பாலும் மனிதர்களுக்கு அதுவே அவர்களை முடிப்பதற்கு போதுமானதாக இருக்கும். அதற்கு மேல் உள்ள வோல்டேஜுகளெல்லாம் கை வைத்தால் நிச்சயமாக கணப்பொழுதிலே அது உயிரை நீக்கிவிடும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால்தான் மின்சாரத்திலும் அந்த வோல்டேஜை பொறுத்து அதனுடைய விளைவுகள் இருக்கிறது. அந்த கருவிகளுக்கும் அந்த தேவையான வோல்டேஜ் கொடுத்தால்தான் அந்த கருவி வேலை செய்யும். அதாவது அந்த வாட்ஸினுடைய தன்மைகள் கூடிக்கொண்டே போகும். வோல்டேஜ் ஒன்று என்றாலும் அது எடுக்கிற அந்த வாட்ஸ் என்று கூறுவார்கள். 700 வாட்ஸ் 800 வாட்ஸ் மிக்சியில் வேலை செய்கிறது. அதுபோலவே 1000 வாட்ஸ் என்று இந்த இஸ்திரி பெட்டியிலே வேலை செய்கிறது. ஏசி மெஷினில் வேலை செய்யும் போது அதனுடைய வாட்டேஜ் கூடுகிறது. இப்படியெல்லாம் பல தன்மைகள் இருக்கிறது. இதைப் போல இந்த புறத்தே இருக்கிற ஆலயங்கள் அதற்கென்று விதிக்கப்பட்டது இந்த ஆகமம். அண்ணல் அருளால் அண்ணலாகிய சிவபெருமானால் அருளப்பட்ட இந்த திவ்ய ஆகமம்
விண்ணிலே இருக்கிற அமரர்களுக்கும் கூட இதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு கடினம். பிறகு எப்படி புரிந்து கொள்வது என்றால், அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின் அந்த இறைவனை நெடுங்காலம் வந்தித்து வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அனுக்கிரகமும் அருளும் கிடைத்து இந்த மனிதனுக்கு ஞான வாயில்களெல்லாம் திறந்து ஞான கண்களும் திறந்த நிலையில் அவனுக்கு பல்வேறு புதிர்கள் விடுபடுகிறது. இறைவனை பற்றிய சூத்திரங்கள் தான் இந்த ஆகமமாக இருக்கிறது. அந்த சூத்திரம் விடுபட்ட பிறகு இந்த மனிதனுக்கு மனதிலே ஒரு சிவப்பிரகாசம் உருவாகிறது. அப்படி அந்த அண்ணல் அறைந்த அறிவறியாவிடில் அந்த அருள் இல்லாமல் இந்த ஆகமங்களை எத்தனை காலம் படித்தாலும் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. அதனுடைய மெய்ப்பொருள் தெரியாமல் அதை படித்தாலோ செயல்படுத்தினாலோ நீரிலே எழுதிய எழுத்துக்கு சமமாக அது போய்விடுகிறது என்றெல்லாம் இது திருமூலர் பெருமான் மட்டுமல்ல, பல ஞானிகளும் பல பல இடங்களிலே இந்த நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் கோரி சென்றிருக்கிறார்கள். காலம் என்பது இறைவனுடைய ஆணைக்கிணங்க அநேக விஷயங்களை அப்படியே மறைத்து சென்று மனிதர்களை ஒரு நிலையில் வைத்திருக்கிறது. இது யுக தர்மம் என்று இதை கூறுவார்கள். அதனுடைய அடிப்படை பொருள்களெல்லாம் போய்விட்டு ஏதோ போக வேண்டியது, ஒரு தேங்காய் பழத்தை உடைக்க வேண்டியது, பால் அபிஷேகம் செய்ய வேண்டியது, கோரிக்கைகளை வைத்துவிட்டு வந்துவிட்டால் நடந்து விட்டது. ஆஹா, பார்த்தீர்களா அந்த கோயில் எவ்வளவு சக்தி உடையது, அங்கு போனேன், என்னுடைய திருமணம் நடைபெற்று விட்டது, இந்த கோயிலுக்கு சென்றால் ஆயுள் தோஷம் போய்விட்டது. இதை காட்டிலும் மிக மிக சிறந்த பலன்கள் பயன்கள் அந்த ஆலயத்தில் நாம் பெற முடியும். ஆனால் என்ன ஆகி போய்விட்டது என்றால், சூப்பர் மார்க்கெட் சுருங்கி பெட்டிக்கடையான கதை போல இன்று ஆகியிருக்கிறது. என்ன கேட்டாலும் கிடைக்கும், எல்லாம் இருக்கும் என்ற நிலை போக, ஏதோ 4 பொருள்கள் கிடைத்துவிட்டாலே அது அதிசயம் என்று நினைக்கிற ஒரு நிலை வந்துவிட்டது. அதிலும் இவர்கள் தங்களுடைய, அதாவது ஒரு நிலைக்காக, ஒரு செயல்களுக்காக அம்பாள் என்றும், அதாவது ஆண் சக்தி என்றும் பெண் சக்தி என்றும் இறைவனை பிரித்தார்கள். இறைவனிலே ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. அதனால்தான் அவரை அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறினார்கள். பாகம்பிரியாள் என்று அம்பாளுக்கு ஒரு பெயர். அந்த 2 சக்தியும் பிரிக்க முடியாது, இரண்டும் ஒன்றாக இருக்கும். அந்த ஆண் பெண் என்று கூறியது மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தொழில்நுட்பத்தை அப்படியே கூற முடியாது என்ற காரணத்தால் மனிதனுடைய வடிவத்திலே தான் இறைவனை பற்றி நமக்கு கூறியிருக்கிறார்கள். இறைவனிலே, உயிர்களிலே, ஆன்மாவிலே ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. இந்த ஆண் பெண் அலி என்ற வித்தியாசங்கள் எல்லாம் உடம்பில் தான் இருக்கிறதே தவிர உயிர் என்ற ஆன்மாவிலே, ஜீவாத்மாவில் ஒருபோதும் இல்லை. அந்த நிலையில் இறைவனுக்கு எப்படி இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆணுமில்லை, பெண்ணுமில்லை, பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொழி சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்பூம்புனல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். பெண்ணாகி நின்றவனும் ஆணாகி நின்றவனும் அலியாகி நின்றவனும் அதே இறைவன்தான். கண்ணார் அமுதாய், கண்ணிலே ஆர்கின்ற அமுதமாய், ஆகவே உள்ளேதான் அவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் சூட்சுமமாக எல்லா ஞானிகளும் மிக மிக தெளிவாகத்தான் கூறி சென்றார்கள். இதில் என்ன இருக்கிறது என்றால், மனிதர்கள் இதுபோன்ற அற்புதமான உயர்ந்த நிலை தரக்கூடிய இந்த சாஸ்திரங்களை, இந்த நூல்களை கற்பதை தவிர்த்தார்கள். அதை கற்று எவரும் சொன்னால் அதை கேட்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. உடனடியாக ஏதோ போனேன் வந்தேன், மார்க்கண்டேயனை உதைத்தார், அங்கு போனால் ஆயுள் கோடிவிடுகிறது என்றால் கோடிக்கணக்கான மக்கள் அங்கே படையெடுக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே போய் உன்னுடைய ஜாதகத்தை வை, உன்னுடைய விதி மாறிவிடும் என்றால் அந்த கோயிலுக்கு கூட்டங்கள் கூடுகிறது.
ஆலயம் சக்தி உடையது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர்கள் தங்கள் வசதிக்கு சில சில ஆலயங்களை ஆ இவர்கள் இதற்காகத்தான் இது என்று ஒரு நிர்ணயத்தை செய்து வைத்துக்கொண்டு, அதை வழிபட்டால் தான் முடியும், இதை வழிபட்டால் தான் முடியும் என்றெல்லாம் பொதுவாக பிரித்து வைத்தது முன்னோர்கள். ஒவ்வொரு நோக்கத்திற்காக ஒரு மின்சார சாதனங்கள் என்றால் எல்லா சாதனமும் ஒன்று போல இல்லை. அது காற்று வேண்டுமென்றால் அது மின்சார விசிறி, வெளிச்சம் வேண்டுமென்றால் பல்பு, அது ரேடியோ, டிவி, மிக்ஸி, கிரைண்டர், ஆ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இப்படி ஒவ்வொரு செயலுக்கு ஏற்ப அதனுடைய வோல்டேஜ், வாட்டேஜ் என்றெல்லாம் அது ஏற்றம், இறக்கம் எல்லாம் பெறுகிறது போலத்தான் இந்த ஆலயங்களை இந்த பஞ்ச கிருத்தியங்களுக்காக சில சில நோக்கங்கள் இது 3 தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 கிருத்தியங்களுக்குள் அனைத்தும் அடங்கி விடுகிறது. அந்த நோக்கத்திற்குத்தான் அந்த ஆலயங்களிலே வைத்தார்கள். அது ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஆரம்ப பாடம். நீங்கள் என்னை காப்பாற்று என்றால் காக்கிற கடவுள் விஷ்ணு என்றால், காப்பாற்றுகிற வேலைக்கு விஷ்ணுவை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள் என்பது பொருள் அல்ல. அது அம்பாள் ஆலயத்தில் போய் வணங்கினாலும் அந்த செயல் நடக்கத்தான் செய்கிறது. சிவன் கோயிலிலே போய் இறைவா என்னை காப்பாற்று, என்னுடைய துன்பங்களை குறை என்றாலும் நடக்கத்தான் செய்கிறது. ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு டிசிப்ளின் வருவதற்காக அதற்கு ஒரு உருவங்கள், நாம ரூபங்கள் கொடுக்கப்பட்டு, அது புறத்தே மனிதர்களுக்கு காட்டப்படுகிறது. இவை அனைத்தும் அகத்தில் தான் இருக்கிறது. இந்த விநாயகர் இருக்கிறார், முதல் கடவுள் என்று சொன்னால், அது ஏன் முதல் கடவுள் விநாயகரை வணங்க வேண்டும் என்பது உடம்பே ஆலயம் என்ற அடிப்படையில், இந்த உடம்பில் இருக்கிற மூலாதாரத்தினுடைய அதிதேவதையாக அந்த விநாயகப் பெருமான் இருக்கிறார். அந்த முதல் ஆதாரம் மூலாதாரம். அந்த மூலாதாரத்திற்கு கீழே இந்த நெருப்பாற்றல் என்கிற இந்த குண்டலினி சக்தி நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது. அது அவ்வப்பொழுது அது மனிதர்களுக்கு அந்த 2, 3 ஆதாரங்கள் வரை ஏறி இறங்கும் என்பது யோக சாஸ்திரங்கள் கூறுகிறது. இங்க உள்ளே தான் வந்து விநாயகர், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், சதாசிவன், ஏன் அம்பாள் இவையெல்லாம் சரீரத்திற்குள் தான் இருக்கிறது. இந்த சரீரத்திற்குள் மனிதன் பார்க்க முடியாத காரணத்தால் புறத்தே ஆலயங்களை அந்த ஒழுங்குமுறைப்படி ஏற்படுத்தினார்கள். முதல் ஆதார தலைவராகிய அந்த கணநாதர் என்று சொல்கிற விநாயகப் பெருமானை வணங்கித்தான் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதுபோல ஒவ்வொன்றும் பலிபீடம் என்றால் ஒரு உயிர்களை பலியிடுதல் என்பதெல்லாம் இல்லை. இந்த மனிதனுக்கு கணக்கில்லாத கொடிய குணங்கள், தீய குணங்கள், அழுக்கு நிரம்பிய ஒரு எண்ண கூட்டங்களெல்லாம் அந்த இடத்திலே பலியிட வேண்டும் என்பதுதான் பலிபீடத்தினுடைய பொருள். அதன் பிறகு கொடிமரம் என்பதே இந்த சுழிமுனை நாடியை குறிப்பதே கொடிமரம் என்று கூறப்படுகிறது. கர்ப்ப கிரகம் என்பது சிரசு, கபால ஓடு, கபால ஓட்டிற்கு உள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே நாசி, நாசிக்கு உள்ளே அந்த கபாலத்திற்கு செல்கின்ற ஒரு சிறிய வாசல். அதுவரை விரிவாக இருந்தது. அங்கு போகனவுடன் மிகச்சிறிய ஊசிமுனை வாசல் என்று சொல்வார்கள். உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் வைத்து மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமானேண்டி என்று கூறுவார்கள். அதை ஊசிமுனை வாசல். அது அந்த ஊசி செல்கிற அளவுதான் அந்த துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக இந்த வாசி எடைகளை, பிங்களை எல்லாம் ஒன்றுபட்டு குண்டலினியோடு அந்த ஊசிமுனை வாசலை தாண்டி மனிதனுடைய சிரசுக்குள்ளாக சென்று சேருகிறது. சகஸ்ரதளத்திலே அது சென்று சேரும். ஆகவே கர்ப்ப கிரகம் மிக குறைந்து சுருக்கமான அளவிலே இருக்கும். அங்கே தீப பிரகாசம் மட்டுமே இருக்கும். இப்படி பல இந்த உடம்பை பார்த்து ஆலயம் அமைந்தது. உடம்புதான் முதல் ஆலயம். தேகோ தேவாலயம் புரோக்தகா சஜீவ கேவல சிவகா என்று இது வடமொழியிலே இதை கூறுகிறார்கள். தேகம்தான் தேவாலயம். உள்ளே இருக்கிற ஜீவனே சிவலிங்கம்
என்று வடமொழியில் கூறுகிறது. அதைத்தான் தமிழ் மந்திரத்திலே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானோர்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப் புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே என்று கூறினார். இப்படி நமக்கு அடிப்படைக்கே பல நிமிடங்கள் போய்விடுகிறது. இதன் தொடர்ச்சியை வருகின்ற தொடர்களிலே காணலாம். நன்றி.